அது ஒரு சாட்டர்டே ஈவினிங். நல்ல பனி பெஞ்சுகிட்டு இருந்தது. மார்க்கும் அவனோட பிசினஸ் பார்ட்னரும் அவரோட டின்னர முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்த பொழுது, ரோட்டோரமா பார்த்த அந்த காட்சி மார்க்கோட இதயத்த உடைச்சது. ஒரு ஹோம்லெஸ் பெர்சன் கிட்டத்தட்ட 3 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தைய தான் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு, அந்த குளிர்ல நடுநடுங்கி ரோட்டோரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. மார்க் நேரா போய் அந்த மனுஷன் பக்கத்துல உட்கார்ந்து, தன்னோட விலைமதிப்புள்ள சொகுசு காரோட சாவிய அந்த மனுஷன் கிட்ட கொடுத்தான். "இது என்னோட கார் சாவி. சில மாசங்களுக்கு முன்ன தான் இதோட டியூஸ் எல்லாம் நான் பே பண்ணி முடிச்சேன். இது இனிமே உன்னோடது. நீ இத விப்பியோ, இல்ல ஓட்டுவியோ, இல்ல இந்த கார்ல தங்கிப்பியோ, அது உன்னோட விருப்பம்னு" சொன்னான். இந்தான்னு சாவிய குடுத்தான். அந்த ஹோம்லெஸ் பெர்சன் அந்த காரோட சாவிய வாங்கிக்கிட்டு, "சார், எனக்கு கார் ஓட்ட தெரியாது. ஆனாலும் நான் இத உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா என்னோட மகனால இன்னும் ஒரு நாள் நைட்டு கூட இந்த பனியில, இந்த குளிர்ல, இந்த தெருவுல கழிக்க முடியாதுன்னு" சொல்லி அழுதான். திரும்ப ஆல்ஃபியோட கார்ல அவங்க வீட்டுக்கு திரும்பும் பொழுது, ஆல்ஃபி எதுவுமே பேசல. மார்க்கோட வீட்டு முன்னால கார நிறுத்தி மார்க் இறங்குனதும் ஆல்ஃபி சொன்னா, "மண்டே நான் லாயரோட கூட வரேன். என்னால இப்படி உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை எடுக்கிற ஒரு நபரோட பிசினஸ் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு போயிட்டான். மண்டே ஆல்ஃபி லாயரோட கூட மார்க்கோட ஆபீஸுக்கு வந்தான். மார்க்கோட தனக்கு இருந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை அவன் முறிச்சுக்கிட்டான். இந்த விஷயம் பிசினஸ் சர்க்கிள்ல பேசப்பட்டுச்சு. மார்க்கோட நிறைய கிளையன்ட்ஸ் தங்களோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணினாங்க. மார்க்கோட அம்மாவும் அவனுடைய அண்ணனும் குடும்பத்து மேல அக்கறை இல்லாதவன்னு அவனை திட்டினாங்க. பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்க பொறுப்பில்லாதவன்னு சொன்னாங்க. ஆனா எப்பெல்லாம் மார்க் இந்த மாதிரியான வார்த்தைகளால காயப்படுத்தப்பட்டானோ, அப்பெல்லாம் அவன் தன் கண்ண மூடி அந்த சின்ன குழந்தையோட முகத்தை நினைச்சு பார்ப்பான். தான் பண்ணுனது சரிதான்னு தனக்கு தானே சொல்லிப்பான். 2 வாரம் கழிச்சு மார்க்கோட ஷேர்ஸ கம்பெனில இருந்து ஆல்ஃபி கட் பண்ணிட்டான். மார்க்குக்கு பயங்கர பண நஷ்டமாச்சு. அப்ப தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. "என்னோட பேரு நீல். உங்க கார் சாவிய கொடுத்தீங்களே, அந்த ஆளு நான் தான். நான் உங்க கார ஒரு நல்ல விலைக்கு வித்தேன் சார். ஒரு சின்ன ரூம வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். என் குழந்தை இப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புது மேட்ரஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு" சொல்லி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணான். 5 மாசம் கழிச்சு ஒரு நாள் மார்க் தன்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்து ஃபைல்ஸ பார்த்துக்கிட்டு இருந்தப்போ, நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் அவனை பார்க்க வந்தான். "நான் தான் நீல்னு" சொல்லி மார்க்கோட டேபிள்ல ஒரு என்வலப், ஒரு கீ, அப்புறம் ஒரு லெட்டரை எடுத்துட்டு வந்து வச்சான். மார்க் எடுத்து லெட்டரை படிச்சான். "சார், அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு கார் சாவிய மட்டும் குடுக்கல. என் வாழ்க்கையில எனக்கு செகண்ட் சான்ஸ குடுத்தீங்க. அந்த கார் வித்த பணத்துல நான் ஒரு சின்ன ஹோம் குக்டு மீல்ஸ் ஈட்டரிய ஒன்னு ஓபன் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு நல்ல ஸ்டெடியான 15 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த கவர்ல நான் உங்க கார் வித்த மொத்த பணத்தையும் வச்சிருக்கேன். 5 மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை நான் சேர்த்து வச்சேன். அந்த கீ என்னன்னா, நீங்க எனக்கு கொடுத்த அதே பிராண்டுல ஒரு புது காரை நான் உங்களுக்காக ஷோரூம்ல புக் பண்ணியிருக்கேன். கார் கீழே பார்க்கிங்ல இருக்கு. இந்த முழு உலகமும் நிராகரிச்ச என் மேல நீங்க ஒருத்தர் காட்டின இரக்கத்துக்கு ரொம்ப நன்றின்னு" சொன்னான். இன்னைக்கும் நீல் டவுன் டவுன்ல ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்கான். எபிரேயர்ல பவுல் சொல்றாரு, "அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டுன்னு." இன்னைக்கு யாருக்காவது இரக்கம் பாராட்ட உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா செய்யுங்க. ஒருவேளை அது தேவ தூதனா கூட இருக்கலாம்.